உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்க வீட்ல எந்த கெட்ட கிரகம் வந்து உட்கார்ந்துருக்குன்னு தெரியல. அதை எப்படி வெளியில அனுப்பணும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். அம்மா, எந்த கிரகமும் கெடுதல் செய்யணும்னு இல்ல. அவங்கவங்க பண்ண பாவ புண்ணியத்துக்கு தான் பலன். அப்ப ஏன் நல்லவங்க இப்படி தொடர்ந்து கஷ்டப்படுறாங்க? கெட்டவங்களா நல்லா தானே இருக்காங்க. அப்படியெல்லாம் பொதுப்படையா சொல்ல முடியாது தம்பி. எல்லாருக்கும் கஷ்டம் வரும்போது செஞ்ச பாவத்தை நினைச்சு வருத்தப்பட்டுதான் ஆகணும். அது எங்க சாமி நடக்குது? கண்ணு முன்னாடியே கெட்டது பண்ணவங்க நல்லதானே நடமாடிட்டு இருக்காங்க. ஹேமா, கொஞ்சம் சும்மா இரு. சாமி, நீங்க என்னன்னு பார்த்து சொல்லுங்க. ஏன் என் குடும்பத்துல தொடர்ந்து இந்த மாதிரியே நடக்குது? ராமச்சந்திரா, இது உங்க ஜாதகம் தானே? ஆமா சாமி. வீட்ல எல்லாரோட ஜாதகமும் இருந்தாலும் குடும்ப தலைவரோட தான் முக்கியம். அதுபடி பார்த்தாலும் கிரக அமைப்பு சாதகமானதா இல்ல. என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க? கடவுளுக்கு எங்க மேல கொஞ்சம் கூட கருணையே இல்லையா? இப்படி எங்க குடும்பத்துக்கு சோதனை மேல சோதனை வருதே. நான் என்னமா தனியா சொல்றது? கிரக அமைப்பு அப்படி. வீட்டுக்குள்ள நிறைய மன வருத்தம் இருக்கு, சண்டை இருக்கு, எக்கச்சக்கமான கண் திருஷ்டி இருக்கு. எல்லாமே இருக்கு சாமி, கெட்டது மட்டும்தான் இங்க இருக்கு. இன்னும் இருக்குமா? உங்க பசங்களை எதிர்த்து போட்டி போடுவாங்க. வெளியில இருந்து பகை இருக்கு, நிறைய பணம் வீணா போயிருக்குமே. கோர்ட்டு, கேஸு, போலீஸ்னு அலைச்சலா இருந்திருப்பீங்களே. ஐயோ, ஆமாங்க, ஆமா, அதேதான் இங்க நடந்தது. எங்க வீட்டுக்குள்ள அந்த துஷ்ட சக்தி எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இல்லம்மா, இந்த குடும்பத்துக்குள்ள யாருமே துஷ்ட சக்தியா இல்ல. வந்த மருமக மகன்னு எல்லாருமே நல்லபடியா தான் இருக்காங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன், செய்றீங்களா? சொல்லுங்க சாமி, கண்டிப்பா நாங்க செய்யறோம். இந்த டைம்ல ரொம்ப அலைச்சல் இருக்கு, பண விரயம் அதிகமா இருக்கு. அத சுப விரயமா மாத்தணும். சாமி, நீங்க என்ன சொல்றீங்கிறது புரியல சாமி, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சாமி. வீட்ல ஏதாவது விசேஷம் செய்யுங்க, இல்லனா ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுங்க. கல்யாணம், சீமந்தம்னு ஏதாவது 4 பேரை கூப்பிட்டு வயிறார சாப்பாடு போடுங்க. சம்மந்தி அம்மா, ஹேமாக்கு 5ஆம் மாசம் வருது, வளகாப்பு வச்சிடலாமா? ஆமாங்க, ஹேமாவுக்கும் 5 மாசம் ஆயிடுச்சு. வளகாப்பு பண்ணிடலாங்க. கண்டிப்பா பண்ணிடலாம் ஜெயா. சாமி, எங்க 2வது மருமக முழுகாம இருக்கா, அவளுக்கு வளகாப்பு பண்ணலாமா? உங்க பேர் என்னம்மா? ஹேமா. உடனே வைங்கம்மா, நல்ல நாளா குறிச்சு தரேன். ஆனா கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க. என்ன சாமி, அவ்வளவுதானா? இந்த பரிகாரம், இந்த ஊருக்கு போய் சாமி கும்பிடுங்க, அந்த ஊருக்கு போய் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். என்னப்பா இவரு? டேய் சும்மா இருடா, இப்படிலாம் பேசக்கூடாது. விடுங்க விடுங்க, தம்பி பேசட்டும். தம்பி, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைப்பா. வீட்டுல விசேஷம் வச்சு நல்லபடியா காசை செலவு பண்ணுங்க, அது போதும். அதெல்லாம் எங்க அம்மாக்கு சொல்லணுமா சாமி? எங்க அம்மா சூப்பரா செஞ்சிருவாங்க. என்னம்மா? ஆமா கௌதம்,
இத நல்லபடியா செய்யணும். கதிர் உன் அக்காவை கொடுமைப்படுத்துறது, கௌதம் ஜெயிலுக்கு போனது இதோட முடிஞ்சிடல கதை. இதுக்கப்புறமும் நீங்க எல்லாரும் கதறி அழுகிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் நிறைய இருக்கு. சூப்பர். இவ்ளோ நாளா ஒளிஞ்சு ஒளிஞ்சு செஞ்சிட்டு இருந்த பெருச்சாலிக்கு இன்னைக்கு புதுசா வீரம் வந்துருச்சு போல இருக்கே. இத நீங்க ஓப்பனா சொல்லணும்னு நான் ஆக்சுவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னது வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியா? பின்ன உங்க வெத்து மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுவேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. நீங்க என்ன செஞ்சாலும் சரி, அதை தடுத்து என் குடும்பத்தை காப்பாத்தி அதை எல்லாத்தையும் சமாளிச்சு ஒரு முடிவு கட்டதான் போறேன் உங்களுக்கு. பத்தல பத்தல இந்திராமா, பத்தல. இன்னும் உன்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறேன். ஆனா பாரு, இந்த கோழி குஞ்சுகளோட சுத்துமே கோழி, அது ஆகாயத்தை அப்படியே நிமிர்ந்து பார்க்கும்போது பருந்து அப்படியே வட்டமடிக்குமே, அது ரொம்ப சின்னதா இருக்குன்னு நினைக்குமா. ஆனா அதே பருந்துகிட்ட தன்னோட குஞ்சுகள் எல்லாம் பறி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கோழிக்கு வலியும் வேதனையும் வருமா, அது கதறி துடிக்குமா. மேல வட்டமிடுற பருந்து நான் கதறி அழுதுகிட்டு இருக்கிற கோழி நீ. இது பத்தாது, இன்னும் உன்னை கதற வைக்க போறேன். அணு அணுவா உன்னை சித்திரவதை பண்ணி உன்னை வேதனைப்படுத்தி நீ கதறத துடிக்கிறத பார்த்து நான் ஆனந்தமா ரசிக்க போறேன். அடேங்கப்பா, நீங்க டிசைனா அனுபவிச்சு சொல்லும் போது அப்படி என்னதான் உங்களுக்கு என் மேல கோவம்னு எனக்கு தோணுது. ஆனா அது என்னவா இருந்தாலும் என் குடும்பத்து மேல கைய வச்சுட்டு நீங்க சும்மா போயிடுவீங்களா? இல்ல உங்களை போகதான் நான் விட்டுருவேனா? இத பாருங்க, மீச தாடின்னு எல்லாம் நரைச்சு போச்சு. காலையில பிபி சுகர் மாத்திரையெல்லாம் போட்டீங்களா இல்லையா? கையெல்லாம் நடுங்குது. உங்களுக்கே என்ன மிரட்ட இவ்ளோ தெம்பு இருக்குன்னா அப்போ எனக்கு எவ்ளோ இருக்கும். நீங்க என்னதான் பண்ண போறீங்க நானும் பாக்குறேனே. என்ன சவால் விடுறியா? ஆமா, சவால் தான். 2 நாள், இன்னும் 2 நாள். நான் யாருன்னு தெரியாம, என் பலம் என்னன்னு தெரியாம என்கிட்ட சவால் விட்டல்ல, இந்த சவாலுக்காக நீ வருத்தப்பட போற. பாத்துக்கிட்டே இரு. அடிச்சு சும்மா சீன் எல்லாம் போடாதீங்க. நீங்கெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. அந்த கடவுளே ஏன் பக்கம்தான். பாத்தீங்களா கோயில் மணி அடிச்சது? வரட்டுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.